கந்தனை காண ஆயத்தமாவோம். கதிர்காம கந்தன் ஆலயம் வருடாந்த ஆடிவேல் விழா உற்சவம் ஜூலை 15ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு 29ஆம் தேதி பௌர்ணமியில் தீர்த்த உற்சவத்தோடு இனிதே நிறைவு பெற இருக்கிறது. அந்த வகையில் பல்தரப்பட்ட சமூக சேவைகளை செய்து வரும் ஸ்பாண்ட் அமைப்பினர், சைவா அமைப்பின் சமய பணியாளர்களும் வருடா வருடம் இணைந்து கதிர்காம புனித பாத யாத்திரை செல்கின்ற யாத்திரிகர்களுக்கென வனாந்தரத்தின் நடுவில் தங்கியிருந்து அடியவர்களின் தாகம் தீர்க்கும் பணிக்கு கடந்த ஆண்டு உறுதுணையாக இருந்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் கூடிய ஒரு பார்வை. ஸ்பாண்ட் அமைப்பினர் மற்றும் சைவா அமைப்பின் சமய பணியாளர்களும் இறை ஆசியோடு வனாந்தரத்தில் அடியவர்களின் தாகம் தீர்க்கும் இந்த பணியினை வனாந்தரத்தில் குமுக்கனம்மன் ஆலய அருகாமையில் தாகம் தீர்க்கும் தளத்தினை அமைத்து தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருந்த அடியவர்களின் தாகத்தினை தீர்க்கும் வகையில் வனாந்தரத்தில் குடிநீர் மற்றும் குளிர்பானங்களும் கரைத்து வழங்கி பிற்பகல் தேநீரும் அதேபோன்று அதிகாலையும் தேநீரும் அமைப்பினர் மூலம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன. அத்தோடு கடந்த வருடம் எமது அமைப்பினர் மூலம் இடம்பெற்ற இந்த புண்ணிய கைங்கரியத்திற்கு துணையாகவும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு நிதி உதவிகளையும் பொருள் உதவிகளையும் வழங்கியிருந்த அமைப்பின் அன்பு சொந்தங்கள் உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அத்தோடு இந்த பணிக்கு பல வழிகளிலும் உறுதுணையாக நின்ற லகுகல பிரதேச செயலாளர் என் நவநீதன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு லகுகல பிரதேச சுகாதார உத்தியோகத்தர் புனிதராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றியினை பாராட்டுகிறோம். இதனோடு அம்பாறை மாவட்ட இந்து கலாசார உத்தியோகத்தர் கு ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு நன்றிகளை தெரிவிப்பதோடு வனாந்தரத்தில் யாத்திரிகர்கள் விட்டு சென்றிருந்த பிளாஸ்டிக் பைகளை உரிய முறையில் அகற்றுவதற்கு துணையாக இருந்த வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளின் ஆதரவுக்கும் நன்றியினை தெரிவிக்கிறோம். அத்துடன் கடந்த வருடம் எமது பணிக்காக நீர் இழுவை தாங்கியினை அன்பளிப்பு செய்திருந்த மண்டூர் ரவி ஜெயந்தி குடும்பத்தினருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குளிர்பானங்களை கரைப்பதற்கான ஐஸ் கட்டிகளை வருடம் தோறும் அக்கரைப்பற்றிலிருந்து வழங்கியிருந்த இம்மோரல் ஐஸ் நிறுவனம் சுஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை கோரிக்கொண்டு எமது ஸ்பாண்ட் அமைப்பின் ஆலோசகர் திரு ஜெகன் அவர்களுக்கும் நன்றியினை கோரிக்கொள்கிறோம். மற்றும் சகல விதத்திலும் உதவியாக இருந்த எமது ஸ்பாண்ட் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர் சைவா அமைப்பின் உப தலைவருமான மண்டூர் அன்பு அவர்களுக்கும் அத்துடன் நீர் இழுவை தாங்கிகளுக்கான வாகன வசதிகளையும் தந்து உதவிய 4ஆம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தலிங்கம் புஷ்பா குடும்பத்தினருக்கும் மற்றும் சுகுமார் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவிப்பதோடு சுட்டெரிக்கும் வனாந்தர வெயிலின் தாக்கத்தினை குறைப்பதற்கென கூடாரத்தினை தந்துதவிய கல்முனை 3ஐச் சேர்ந்த AS குமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பல வகையிலும் துணையாக நின்ற ஸ்பாண்ட் அமைப்பின் நிர்வாக உறுப்பினரும் சைவா அமைப்பின் பொருளாளர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் மற்றும் ஸ்பாண்ட் அமைப்பின் உபதலைவர் திலக்ஷன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இதனோடு அமைப்பின் செயலாளர் கவிமகள் ஜெயவதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு சைவா அமைப்பின் உப செயலாளர் நிரோஷ் அவர்களுக்கும் நன்றிகளை கோரிக்கொண்டு பி ஜெனோரியஸ் ஜெனோ போட்டோகிராபி ஸ்டுடியோ மகளூர் முனை தாங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். அத்துடன் வருடா வருடம் சிறந்த வழிநடத்தலோடு பணியினை முன்னெடுக்கும் அமைப்பின் தலைவர் ராஜன் சுவோஜன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கோரிக்கொள்கிறோம். நிகழ்வின் பிரதேச ஒருங்கிணைப்பாளர்களாக செய்யப்பட்ட நிர்வாக உறுப்பினர்கள் களுவாஞ்சிக்குடி திலக்ஷன், கோட்டைக்கல்லாறு மற்றும் பெரியகல்லாறு ஜெகதீஷ், மண்டூர் அன்பு, நீலாவணி யோகேஷ், கல்முனை பேவிந்த், நெற்பட்டிமுனை தீவன், காரைதீவு தயாபரன், அக்கறை பெற்ற நிரோஷ், திருக்கோவில் சசிகுமார், பாண்டிருப்பு கிருவை ராஜா தனுஷாந்த் மற்றும் சோழவேந்தன், யுவ பிரகேஷன் துஷாந்தன் மற்றும் பாண்டிருப்பு கதிரவேல் குடும்பத்தினர் தாங்கள் அனைவருக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வனாந்தரத்தில் பக்திபூர்வமாக பணியினை முன்னெடுக்க எம்மோடு துணை நின்ற அமைப்பின் மதகுரு சிவஸ்ரீ அருள்ராஜா அனுரதனையா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இறை ஆசியோடு பக்திபூர்வமாக இந்த பணி முன்னெடுத்திருந்த ஜெயக்குமார் யசோதரன், ஸ்தானந்தன், நேருஷன், பரசுராமன், கணேந்திரன் மற்றும் பரமானந்த சாமி கேதீஷ், சிவபிரகாசம், பிரணவராஜ், மோகராசா, பவசாந்தன், திருத்தணிவாவா ஜெகநாதன், ரமணன், தனஞ்சயன், மேனுஜன், தங்கராஜா, ரதிஸ்கான், தேவக்குட்டி, சஜிதன் எமது இந்த புண்ணிய நிகழ்வுக்கு கடந்த வருடம் பல வழிகளிலும் உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இரவு பகல் பாராது இந்த புண்ணிய காரியத்தினை சிறப்பாக முன்னெடுத்து வெற்றிகரமாக நடாத்திய அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இறை ஆசையோடு இந்த வருடம் 2026 7ஆம் மாதம் 15ஆம் தேதி கதிர்காம கந்தன் கொடியேற்றத்திற்கு செல்லும் யாத்திரிகர்களுக்கும் அத்துடன் உகந்தையிலிருந்து கொடியேற்றத்தை பார்வையிட்டு யாத்திரை மேற்கொள்ள இருக்கும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்களின் தாகம் தீர்க்கும்
எமது பணிக்காக இந்த வருடம் தயாராக உள்ளோம். வனாந்தரத்தில் எம்மோடு தங்கியிருந்து இந்த புண்ணிய பணியில் ஈடுபட விரும்பும் நல்லுள்ளங்கள் சைவா அமைப்பின் சமய பணியாளர்களாக இணைந்து கொள்ள முடியும். 076-085-9989 குறித்த இந்த இலக்கத்தினை தொடர்பு கொண்டு முன்கூட்டியே இணைந்து பக்திபூர்வமாக இறைப்பணியில் ஈடுபட அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், சேவையை கடமையாக அல்ல பாக்கியமாக எண்ணி இறைப்பணியில் இணைவோம். ஓம் முருகா சரணம். ஸ்பாண்ட் ஊடகப் பிரிவு. நன்றி.